ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் சாஸ்திரம். சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் கால் வலிக்குது. சரி எடு. வாங்க உட்காருங்க. குடிங்க, கடிச்சுக்கிட்டே குடிங்க. எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க. பாருங்க, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டி நடுவுல எந்த ரகசியமும் இருக்க கூடாது. அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. இப்ப சொல்லுங்க, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது. நீங்க எதுக்காக என் கருத்துல தாலி கட்டல? கௌரி, நாமளை என்ன நிலைமையில கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாது. எனக்கு அது தெரிய வேண்டாம். அவளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குல்ல? இது பாரு, அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு. அவளை பத்தி இப்படி தப்பா பேசாத. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தேவைதான். எத்தனை நாள் உங்க பின்னாடி சுத்தி இருக்க, அப்போ அது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவளுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லாதது எப்படி சொல்றது? ஓஹோ, அந்த பகவான் நீலகண்ட கௌரிய கட்டிக்கிட்டு கங்கையை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டாரு. அவர் பேரை நீங்க வச்சுக்கிட்டதுனால நீங்களும் உங்களை கடவுள் தான் நினைச்சிட்டீங்களா? டேய், என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, நான் ஒரு பைத்தியம் தான். ஆனா நீங்க கடவுள்ல. டேய், இப்படி கத்தி பேசாத. ஜமீன்தாரை ஏக்க மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்க போதும். நீங்க படுத்துக்கோ, நான் வெளியே படுத்துக்கிறேன். உனக்கு அவகிட்ட போனல. அந்த குடிகார மாமா போதையில வளர்ந்தத மனசுல வச்சுக்கிட்டு நீ அவளையும் என்னையும் சேர்த்து பேசாத. நீங்க அவ கூட போங்க, நான் இங்க தூக்க போட்டுக்கிட்டு செத்தோம். சரி, நான் எங்கேயும் போகல. பாருங்க, உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்க பக்கத்துல வந்து படுப்பேன். அது வரைக்கும் பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் நாம 2 பேரும் புருஷன் போட்டாங்க. இந்த ஐயா, சொத்தெல்லாம் இவ்வளவு அவசரமா நீலகண்ட பேருக்கு மாத்தி எழுத சொல்றீங்க? பாருங்க வக்கீல் சார், எங்க அப்பா எழுதி வச்சிருக்கிற உயில் படி சொத்துக்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கௌரிக்கு சேரணும். நீலகண்டன் கூட என் வீட்டுல பல வருஷங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன். எந்த ஜென்ம உறவோ என்னமோ எங்க வீட்டு மருமகன் ஆயிட்டான். அவனுக்கு இந்த சமுதாயத்துல கௌரவமும் மரியாதையும் இருக்கணும்ல. அதுவும் இல்லாம நீலகண்டன் இப்ப வெறும் நீலகண்டன் சொல்லாம எங்க கௌரியோட புருஷன் நீலகண்ட ஜமீன்தார்னு சொல்லணும். இந்த மாளிகையில கௌரவமும் மரியாதையும் இருக்கிற மாதிரி என் மருமகன் நீலகண்டனுக்கு சொத்து இருக்கணும்ல. அதனாலதான் கௌரி கிட்ட சொல்லி சொத்து எல்லாம் நீலகண்ட பேருக்கு மாத்திரலாம் இருக்கேன். எதுவும் இல்லாமலே என் பேச்ச கேக்குறது இல்ல. இப்ப சொத்து பூராவும் பெரியப்பா நீலகண்ட பேர்ல எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் அவளும் அவனும் ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வெளியே தெரிஞ்சிருவாங்க. அவ இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ அந்த நிலைமைக்கு நாளைக்கு நான் வந்துட்டா இல்ல இல்ல, அப்படி நடக்க நான் விட மாட்டேன். அது நடக்கவும் கூடாது. சொல்லுங்க லாயர் சார், என்ன பத்திரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சைன் பண்றது ஒண்ணுதான் மிச்சமா? எப்ப வரீங்க? நாளைக்கு? வாங்க வாங்க வாங்க. பெரியப்பா, நீங்க வாய தருங்க. என்னம்மா விசேஷம்? வாய தருங்க. விசேஷம் என்னன்னு சொல்லு. நான் அம்மாவாக போறேன். அப்படியாம்மா? இப்ப உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கடவுள் உனக்கு நல்லதுதான் செய்வார்மா. கௌரி, சரசு, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. இத கொண்டு வரமா? கௌரி, இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரமா. எதுக்குமா மாத்திரை சாப்பிடுற? என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் அம்மா ஆகிறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவ. நான் இதெல்லாம் செய்யறது ஏன்
விருப்பத்தோட இல்ல. நீ என்ன சொல்ற? ஆமா பெரியப்பா, நான் ஆசைப்பட்ட நீலகண்ட நான் தாயாகிறது ஆசைப்படல. என் கர்ப்பத்தை கலைக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாருன்னு எனக்கு புரியவே இல்ல. அப்படி நான் என்ன அவருக்கு தப்பு பண்ணிட்டேன்? அவ அப்படி சொன்னா நீ அதை கேட்கணுமா என்ன? அவர் சொல்ற மாதிரி செய்யலன்னா என்ன துன்புறுத்துவாரு. நம்ம குடும்ப கௌரவத்தை நினைச்சு இத நான் யார்கிட்டயும் சொல்லல. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா பெரியப்பா? அவர் வந்துட்டாரு. ஏய் ஏய் நீலகண்டா, கண்ணு குட்டி பசியில கத்துறப்போ தாய் மாட்டை கொண்டு வந்து பாலை கொடுத்து பசியை போக்குற நீ உன் வம்சத்தோட கொடியவை அழிக்க துணிஞ்சிட்டியடா. எப்படி அவனுக்கு மனசு வந்து? ஜமீன்தாரியா, நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு, என் மேல மரியாதை வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாளிகையில நடக்கவே கூடாது சொல்லிட்டேன். எதுக்காக இந்த நாடகம்? கல்யாணமாகி இத்தனை நாள் ஆகியும் புள்ள பெத்துக்க முடியாதவனு ஊருக்குள்ள என்ன பத்தி யாரும் பேசிடக்கூடாது. அதனாலதான் இல்லாத கருவை உருவாக்கி பொறுக்க இருந்த குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொன்னேன். இனிமே பெரியப்பா சொத்தை உங்க பேருக்கு எழுதி வைக்க மாட்டாருல? என்ன நீ இப்படி சொல்ற? பொறுக்க இருந்த குழந்தைய சாகடிக்க சொன்ன அயோக்கி நான் என் புள்ள. அவன் மேல இப்படி ஒரு பழி சுமத்து அந்த கௌரி பொண்ணுக்கு எப்படி மனசு வந்தது? அக்கா, இப்பவாது உன் பிடிவாதத்தை விட்டுட்டு நேரா ஜமீன்தார் மாளிகைக்கு போய் உன் மருமக கிட்ட கேட்கிற விதத்துல கேட்டா நீயே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க போற. இவ்வளவு கொடூரமானவளா இருக்கிறவ யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, அடங்கவும் மாட்டா. என்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு கங்கா தினமும் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. அவ ஏதாவது தப்பு பண்றதுக்கு முன்னாடி நான் போயிட்டுறதா நல்லது. அக்கா சொல்லுங்க. வாடி என் சக்களத்தை வா. தரித்திரம் பிடிச்ச உன் காலு இந்த மாளிகையில படக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷனை தவிர வேற யாரும் கிடைக்கலையா உனக்கு? உங்க புருஷனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன வீணா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கியா? குடிய கெடுத்தவளே, அதில்ல 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துரு உன் புருஷனை உனக்கே விட்டு கொடுத்துறேன்னு வியாபாரம் பேச வந்திருக்கியா? வெக்கம் கெட்டவளே, நிறுத்துங்க. எனக்கு உங்களை விட நல்லாவே பேச தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் நீலகண்டனுக்கும் தொடர்பு இருந்திருந்தா எங்களை யாராலையும் பிரிச்சிருக்க முடியாது. அவர் இன்னும் எந்த நிலைமையில காப்பாத்தினாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் மட்டும் காப்பாத்தாம இருந்திருந்தா என் வாழ்க்கை காம பிசாசுங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லவரோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். எந்த தப்பு செய்யாத நீலகண்டன் மேல சந்தேகப்பட்டு உங்களோட வாழ்க்கையை நீங்களே அழிச்சுக்காதீங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். நில்லடி. அப்படின்னா நீ செத்து போயிடுவேன் என்ன பயமுறுத்துறியா? உன் பேச்ச கேட்டு என் மனசு இறங்கி ஐயோ இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவ நினைச்சியா? நீ கங்கா, நான் கௌரி, அவரு நீலகண்டன். புராணத்துல வர பார்வதி பைத்தியக்காரி. கங்காவை தலையில வச்சுக்கிட்டு நீலகண்டன் நாட்டியம் ஆனத சும்மா பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா நான் அப்படிப்பட்டவ இல்ல, உங்க ஆட்டத்தை பார்த்து ரசிக்க. நீலகண்டனுக்கு என் மனசை கொடுத்ததுனால அவர் என் புருஷன் ஆயிட்டாரு. ஆனா அவர் என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டா
அவர் என் வீட்ல வேலை செய்யற வேலைக்காரன், என் அடிமை, சாதாரண ஒரு நாய். நீ ஒரு நாகரிகமான பொண்ணுன்னு உனக்கு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்த பாரு, அது என்னோட தப்புதான். மனைவியை பிரிஞ்சவ கூலி வேலை செஞ்சாவது வாழ்ந்துடுவான். ஆனா புருஷனை பிரிஞ்சவ தெரு நாய் மாதிரியே அலைய வேண்டி இருக்கும். ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்களை எல்லாம் வீசி எரிஞ்சிட்டு கட்டின புருஷனையே சந்தேகப்படுறிய. நீ எல்லாம் ஒரு நல்ல மனைவியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணுதானா? என்னடி சொன்ன? ஏன் எதுக்கு வந்து எனக்கு உபதேசமா? ஓடி ஏன் முன்னாடி வந்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நான் யாருன்னு தெரியுமா? இந்த பண்ண பொறுத்த மாளிகையோட மகாராணி. ஞாபகம் இருக்கட்டும். ஓடி வரிய.